வெல்கம் பேக் டு நிஷி பிரின்சஸ் சேனல். நான் உங்கள் நந்தினி. ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஆஃப்டர்நூன் ரொட்டீன் தான். என்ன செய்கிறேன்னு பார்க்கலாமா? ஸோ காலையில் செஞ்ச குருமா இருந்ததுனால மத்தியானத்துக்கு வந்துட்டு களி செய்யலான்ற ஒரு ஐடியா இருந்தது. ஸோ களிக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒலை வச்சாச்சு. கொஞ்சமாக வந்துட்டு சாப்பாடு போட்டிருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் அவளுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு மட்டும் தானே அப்படின்னு சொல்லிட்டு மீன்வேல் பார்த்திங்கன்னா 2 மணி ஆயிடுச்சு. ரொம்பவே பசி. ஸோ கடைக்கு போயிருக்கும் போது கப் கேக் பார்த்தேன். ஸோ ரொம்ப நாள் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப் கேக் வாங்கியிருந்தேன். பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. ஓகே, ஸோ கப் கேக் டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள். இட்ஸ் ஜஸ்ட் நார்மல் ஒரு குட்டி ஷாப்பில் போயிட்டு வாங்குது. ஸோ டேஸ்ட் பார்த்திங்கன்னா நிச்சயமாலே ரொம்ப நல்லா இருந்தது. ஜூஸியாக உள்ள பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் ரொம்பவே நல்லா இருந்தது. மீன்வேல் பார்த்திங்கன்னா ராகி மாவு போடுறதுக்கான டைம் வந்தாச்சு. ஸோ லைட்டாக பபிள்ஸ் வரும்போதே நான் ராகி மாவு சேர்த்து ஒரு செகண்ட் ஒரு நிமிஷம் கூட ஆயிருக்காது பாருங்களேன். டக்கு பொங்கி வந்தாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் லிட்டு போட்டு கொஞ்சம் லைட்டாக ஓப்பன் விட்டுட்டு மூடி வச்சுருக்கேன். அடுத்து என்னென்னா கொஞ்சமாக பாத்திரம் இருக்கும் போதே நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் கழுவி வச்சிடலாம். ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு தான் ரிஸ்கியாக இருக்கும்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா கொஞ்சமாக இருக்கும் போதே களி வேகிறதுக்குள்ளே இருந்த பாத்திரம் எல்லாமே கழுவிடலான்னு சொல்லிட்டு கழுவிட்டு இருக்கேன். ஸோ சரி இந்த மாதிரி கழுவிட்டா நம்மளுக்குமே ரிஸ்க் இருக்காது இல்லைங்களா? ஸோ அதுதான் கழுவி முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கழுவி முடிச்சுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு இந்த சைடில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து நீட்டாக வந்துட்டு வச்சாச்சு. அவ்வளோதான். கழுவி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ராகி களியோட நிலைமை என்ன ஆயிருக்குன்னு பார்த்துடலாமா? இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். இப்போ தான் ஒரு 5 மினிட்ஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா ஒரு கலரி இன்னும் ஒரு 5 நிமிஷம் விட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு களி செய்கிற டைம் முடிஞ்சிடும். இப்போ வந்துட்டு களிக்கின்ற டைம் ஆயிடுச்சு. ஸோ ஆஃப்டர் 5 to 10 மினிட்ஸ் கழிச்சு நான் வந்துட்டு களியை வந்துட்டு கிண்டிட்டு இருக்கேன். ஸோ கிண்டி ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தான் திருப்பி இன்னொரு வாட்டி கிண்டி இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பால் செய்கிற நேரம். ஸோ எப்பயுமே நான் வந்துட்டு இந்த குட்டி கடாய் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும் ரவுண்ட் பால்க்கு. பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஸோ சூப்பராக வந்துட்டு இந்த குட்டி கடாயில் வந்துட்டு நான் ரவுண்ட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ காலையில் வச்ச குருமா வந்துட்டு களி சூப்பர். அவ்வளோதாங்க. மத்தியானம் லஞ்ச் திருப்தியாக வந்துட்டு களி ராகி பால் சாப்பிட்டாச்சு. அடுத்து வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட கபோர்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மெஸ்ஸாக இருக்குது. பாப்பாவோட கிளாத்ஸு, பெட் கவர்ஸு, ரூமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மெஸ்ஸாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு நாளைக்கு நம்ம ஆர்கனைஸ்டாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் பண்ண போகிற வேலை தான் இது. வந்துட்டு நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நிஷிதாவோட கிளாத்ஸ் வந்துட்டு தனியாக இருக்கட்டும், செப்ரேட்டாக இருக்கட்டும், பாப்பாவுக்கு எது வேணாலும் டக்குன்னு நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நான் என்ன பண்ணேன்னா பாப்பாவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கிளாத் ஸ்டாண்ட் மாதிரி இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக நம்மளால கபோர்டு அது இதுன்னு இன்வெஸ்ட் பண்ணிட்டு வேண்டாம். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு திருப்பி வேறு எங்கேயாவது ஷிஃப்ட் பண்ணால் கண்டிப்பாக நம்மளுக்கு எடுத்துகிட்டு போய் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இதுனா வந்துட்டு ஈஸியாக நம்ம எங்கே வேணாலும் வச்சுக்கலாம், ஈஸியாக கேரி பண்ணிட்டு போகலாம் இல்லைங்களா? ஸோ கண்டிப்பாக இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாப்பா அதுவுமே செப்பரேட்டாக நீட்டாக நம்ம வச்சுக்கலாம். ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. 600 to 800 அவ்வளோதான் நான் பே பண்ணியிருப்பேன். இப்போ நிஷிதாக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய வந்துட்டு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுக்கலை. வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஷர்ட் இல்லைனா ஷர்ட் மாதிரி அந்த மாதிரி தான் நான் லூஸாக வந்து தான் போடுவேன். ஏன்னா பாப்பாவுக்கு வந்துட்டு கேஸ்ட்ரோஸ்டமி ஃபீடு அந்த மாதிரி தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ், அதுவும் இல்லாமல் அவள் க்ரோ ஆக டிஷர்ட்ஸு ஷர்ட்ஸ் எல்லாம் சீக்கிரம் சின்னதாயிடுது இல்லைங்களா? அதனால வந்துட்டு நான் பாப்பாவுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும்தான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நிஷிதாக்கு பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசுலலாம் வந்துட்டு விதமாக ஃப்ராக்ஸு அந்த கேர்ள்ஸுக்கு என்னென்னமோ அந்த மாதிரி ட்ரெண்டிங்கான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்கி போட்டுட்டு இப்போ வெறும் பாப்பா டிஷர்ட்டு ஷர்ட்டு இதில் மட்டுமே வச்சு பார்த்துக்கிறது. ரொம்பவே அந்த ட்ரெஸ் எல்லாம் மடித்து வைக்கும் போது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. பாப்பாவுக்கு நான் எப்படியெல்லாம் பார்த்துக்கணும்னு நினச்சி இந்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு தட்ஸ் ஓகே. ஸோ நான் வந்துட்டு இப்போ ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகிட்டே வந்துட்டே இருக்கேன். ஸோ பழையசெல்லாம் வந்துட்டு யோசிச்சு நம்ம போதுண்டா டிப்ரெஷன் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு மைண்ட் செட் கம்ப்ளீட்டாக மாறியாச்சு. இருக்கிறத வந்துட்டு நம்ம ஏற்றுக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே இப்போ வந்துட்டு மாறிட்டே வந்துட்டுருக்கேன். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரெஸ்ஸுமே ஒவ்வொரு ரேக்கில் என்னென்ன வேணும் அப்படின்ற மாதிரி மட்டும் நான் கரெக்டாக தகுந்த மாதிரி மடித்து வச்சிட்ருக்கேன். ஸோ ஃபைனலாக வந்துட்டு ஒவ்வொரு ரேக்கில் நான் என்ன வச்சுருக்கேன்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள்.
ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நான் பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்னுமே பாப்பாவுக்கு இப்போல்லாம் வந்துட்டு ஒரு 2-3 ட்ரெஸ்ஸை வச்சு அதே தான் நம்ம தோச்சு போட்டுட்டு இருக்கோம். பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். பட் பார்த்தா கம்ப்ளீட் கபோர்டே ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாப்பாவோட யூரின் மேட்ஸு அந்த மாதிரி பெட் கீழே போடுற மாதிரி வச்சுருக்கேன். செகண்ட் வந்துட்டு வின்டருக்கு வந்துட்டு பாப்பாவுக்கு வந்துட்டு ஸ்வெட்டர், சாக்ஸ் அந்த மாதிரி. இது வந்துட்டு எல்லாமே புது ட்ரெஸ்ஸு. ஸோ ஏதாவது ஃபெஸ்டிவல் அப்போல்லாம் போடலாம், பாப்பாவுக்கு வந்துட்டு நார்மல் ஃப்ராக்ஸ் அந்த மாதிரி போடணும்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுருக்கிறது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பாப்பாவோட வந்துட்டு டவல்ஸு வெளியில் எங்கேயாவது கூட்டிகிட்டு போதும். அதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாப்பாவோட பேண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாப்பாவோட பேண்ட்ஸு. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்துட்டு கிளாத் டைப்பர் மாதிரி அது பேண்டஸ் அந்த மாதிரி எல்லாமே வாங்கி வச்சுருந்தோம். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஷர்ட்ஸு, டிஷர்ட்ஸு அந்த மாதிரி இருக்கிறது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூரின் பாப்பா வந்துட்டு அடிக்கடிக்கு போயிட்டே இருப்பா. ஸோ வெட் ஆயிடுதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்துட்டு நிறைய நான் கிளாத் டைப்பரும் அதோட செட்டு தான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஆரஞ்சு ரெட் கலரு. ஸோ நிறைய கிளாத் டைப்பர்ஸ், அதுதான் கிளாத் டைப்பரு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய இந்த டைப்பர் போடாமல் இந்த மாதிரி வந்துட்டு டே டைம்ஸில் கிளாத் டைப்பர் யூஸ் பண்ணுவேன். ஸோ கர்ச்சீஃப்ஸு, அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பழைய ஃப்ராக்ஸ் பாப்பாது. ஸோ அதை ஒரு 2-3 ஃப்ராக் மட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் மடிச்சு வச்சுருக்கேன். இது தாங்க ஃபைனல் கபோர்ட் நிஷிதாக்கு வந்துட்டு நான் செட் பண்ணியிருக்கிறது. உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடித்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இடம் சேவ் பண்ணோம். ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி குட்டி பசங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி வாங்கி நம்ம செட் பண்ணிட்டா இடம் சேவ் பண்ணோம். ஸோ மணி வைஸுமே அது வந்துட்டு சேவ். கீழே பார்த்தீங்கன்னா டைப்பர் செட் பண்ணிவிட்டு டைப்பர் கிளாத் பேக்குமே வச்சுட்டேன். அவ்வளோதான் கம்ப்ளீட். இந்த ரோவே பார்த்தீங்கன்னா ஒரு 10 கம்பார்ட்மெண்ட் இருக்குதுல 10மே ஃபில் ஆயிடுச்சு. ஏன்னா இதை வந்துட்டு அதிகமாக வெயிட் எல்லாம் நம்ம வைக்க முடியாது. லைட்டாக இந்த மாதிரி சின்ன பசங்கள் இது அந்த மாதிரி நம்ம வச்சு இது பண்ணிக்கலாம். ஸோ நீட்டாக இப்போ வச்சாச்சா. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்துட்டு டீசெண்டாக க்ளோஸ் பண்ணுறதுக்குமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். எப்போ என்ன தேவையோ எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next video. டாடா.